கேட்டு தற்போது நாடாளுமன்ற நுழைவாயில் தற்போது தற்காலிகமாக திறக்கப்பட்டிருந்தாலும் கூட துப்பாக்கி ஏந்திய துணை ராணுவ படையினர் வரவழைக்கப்பட்டிருப்பது அந்த நிலைமை எந்த அளவுக்கு தீவிரமாக இருப்பது என்பதுதான் காண்பிக்கின்றது. அதே உள்ளே யாரும் நுழைந்தால் உடனடியாக அவர்களை சுடுவதற்கான நடவடிக்கையும் துணை ராணுவ படையினர் மேற்கொள்ள இருப்பதாக கூறப்படுகிறது. இதன் காரணமாக போலீசார் அதிகளவு குவிக்கப்பட்டாலும் கூட அவர்கள் கட்டுக்கடங்காமல் கிட்டத்தட்ட 20,000 பேர் கூட வேண்டும் என்று ஏற்கனவே டெல்லி ஜந்தர் மந்தரில் அங்கு போராட்டம் நடத்தி வரக்கூடிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் கோரிக்கை வைத்தார்கள். அந்த வேண்டுகோளையும் கோரிக்கை ஏற்று அங்கு நேற்று இரவே அதிகளவிலான இளைஞர்கள் குவிய தொடங்கினார்கள். அவர்கள் இன்று காலை டெல்லி நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி பேரணியாக செல்ல முயன்ற போதுதான் பாதுகாப்பு காரணங்களுக்காக அங்கு அதிகளவில் போலீசார் குவிக்கப்பட்டு முக்கியமான இடங்கள் அனைத்துமே முழுவதுமாக போலீஸ் மற்றும் துணை ராணுவ படையுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு இரும்பு தடுப்புகள்லாம் அமைக்கப்பட்டது. அதை கடந்து இரும்பு தடுப்புகளை உடைத்தெறிந்து அதை தகர்த்தெறிந்து அந்த தடுப்புகள்லாம் விலக்கி அதன் மேல் ஏறி நின்று அதை எகிரி குதித்து தொடர்ந்து அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தை நோக்கி செல்லக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து வந்தது. இதனால் நிலைமை என்பது எல்லை மீறி சென்ற காரணத்தால் போலீசாரும் துணை ராணுவ படையினரும் மீண்டும் அதிக அளவில் அங்கு வரவழைக்கப்பட்டார்கள். தொடர்ந்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர தீவிர முயற்சி என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அவர்கள் போராட்டம் தீவிரமடைந்து வருகிறது. நாடாளுமன்றம் இன்று தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில் ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி வரை நடைபெற இருக்கிறது. ஒவ்வொரு அமர்வுகளாக நடைபெற இருக்கின்றது. மிக முக்கியமான மசோதாக்களை கொண்டு நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. இது ஒருபுறம் இருந்தாலும் கூட மறுபுறம் நீட் வினாத்தாள் கசிவு தொடர்ந்து வரக்கூடிய அந்த குளறுபடி இதற்கு பொறுப்பேற்று கல்வி பொறுத்தவரையில் பல மாறுதல்கள் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்து டெல்லி ஜந்தர் மந்தரில் 20 நாட்களையும் கடந்து கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஒருபுறம், மறுபுறம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கூடிய சமூக ஆர்வலர் அவருடைய உடல்நிலை தற்போது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தொடர்ந்து அவர் சிகிச்சை எடுக்க மறுத்து வருவதாகவும் மருத்துவமனையில் அவர் தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் மேற்கொண்டு வருவதாகவும் கூறப்படுகிறது. அதையும் முன்னிட்டு இந்த போராட்டம் இன்னும் தீவிரப்படுத்தக்கூடிய வகையிலான நிகழ்வுகள் இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் மருத்துவர்கள் அறிவுறுத்தலும் ஏற்க மறுத்து சோனம் வாங்சு தொடர்ந்து அவர் உண்ணாவிரதம் மருத்துவமனையில் மேற்கொண்டு வருகிறார். இந்த பேரணிக்கு அதிக அளவிலான ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று அவரும் கோரிக்கை வைத்திருக்கிறார். அந்த கோரிக்கை ஏற்று இந்த பேரணியில் கலந்து கொள்ளக்கூடிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினுடைய எண்ணிக்கை என்பது அதிகரித்து காணப்படுகின்றது. இதனால் டெல்லி ஜந்தர் மந்தர் முழுவதும் இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு உச்சகட்ட பரபரப்பு பதற்றம் என்பது ஏற்பட்டிருக்கிறது. நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர தீவிரமாக போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் முயற்சி மேற்கொண்டு வருகிறார்கள். அவர்கள் முயற்சியை மிகப்பெரிய கலவரமாக மாறக்கூடிய வகையில் தான் இந்த நிகழ்வு என்பது சென்று கொண்டு வருகின்றது. தொடர்ந்து இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வரவே இன்னும் சில மணி நேரங்கள் ஆகும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அந்த சாலை முழுவதுமாக அனைத்து பகுதியிலும் அந்த சாலைகளுடைய ஓரங்கள் மற்றும் அனைத்து பகுதிகள் அங்க இருக்கக்கூடிய மரக்கிளைகள், மரங்கள் உள்ளிட்ட தடுப்புகள் என அனைத்தையும் கடந்துதான் அங்க இருக்கக்கூடிய கரப்பான்பூச்சி ஜனதா கட்சியினர் வருகை என்பது அதிகரித்திருக்கின்றது. இந்த நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர தீவிர முயற்சியை போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் மேற்கொண்டு வருகிறார்கள். நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் தொடங்கி நடைபெற்று வருகின்ற நிலையில் மறுபுறம் வெளியில் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போராட்டம் என்பது ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தையும் ஈர்த்திருக்கூடிய நிகழ்வாகவே மாறி இருக்கின்றது. பதற்றம் என்பது அதிகரித்து ஒரு பரபரப்பான சூழல் தான் அங்கு காணப்பட்டு வருகின்றது. தீபிகா.